எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் மோனிகா ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்கோடைய ஃபவுண்டர். ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் அண்ட் விர்ச்சுவல் ஆட்டிசம். ஓகே, ஸோ பீயிங் இன் ஏப்ரல் இஸ் அ ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த மந்த்ல நம்ம எப்படி ஆட்டிசம் பற்றி பேசாமல் இல்லையா, பட் ஆனால் நம்ம ஆட்டிசத்தை பற்றி பேச போகிறது இல்லைங்க. ஆட்டிசத்தோடைய பெயர் வச்சிருக்கக்கூடிய ஃபேக் விர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் எது ஆட்டிசம், கிளாசிக் ஆட்டிசம் சொல்கிறாங்க, டிபிக்கல் ஆட்டிசம் சொல்கிறாங்க, நார்மல் ஆட்டிசம்ங்கிறாங்க, விர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்லிட்டு புதுசாக சொல்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 என்னென்னா, இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு we need some introduction about how our brain develops, especially with the kids of 0 to 3 years. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே குழந்தையுடைய 80% ஆஃப் பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் 3 to 5 இயர்ஸ்ல வந்து 90% ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ஆயிடும். ஸோ பை தென் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல குழந்தைய சேர்க்கறதுக்கு முன்னாடியே 90% ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஆயிடுது. அதாவது ஹியூமன் பிரெயினுக்கு தேவையான டெவலப்மெண்ட் நடந்துருது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை கத்துக்கிறது அது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷன்ஸ் பொறுத்து தான். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஐ வுட் சே தட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுல இருந்து குழந்தைங்க கத்துக்கக்கூடியது தான் அந்த லேட்ரான் அந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து குழந்தைங்க எப்படி கத்துப்பாங்க, நம்ம உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, நார்மலாகவே அந்த டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஆனால் அந்த நார்மல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் இந்த நார்மல் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் வந்து நரிஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அது எல்லாமே. ஓகே, அண்ட் ஆல்சோ சில குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த டெவலப்மெண்ட்டுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியது, அதாவது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும். ஓகே, பட் ஆனால் அது எந்த குழந்தைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களால் கணிக்க முடியாது ஒரு 0 to 3 இயர்ஸ்க்குள்ள. தட்ஸ் வை வி சே தட் 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லாவே இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இந்த குழந்தை வந்து நார்மலாக கத்துக்கிறதுங்கிறது எப்படி கத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 5 சென்சஸ், அதாவது நம்ம வந்து பார்க்கறது, நம்ம வந்து ஸ்மெல் பண்றது, நம்ம வந்து டேஸ்ட் பண்றது, நம்ம வந்து கேட்கறது, அதே மாதிரி டச் பண்ணி ஃபீல் பண்றது, டாக்டைல்னு சொல்லுவோம். இது வழியாக தான் குழந்தை வந்து கத்துக்குது. இப்போ குழந்தை பிறந்து நம்ம பார்க்கும்போதே குழந்தைக்கு வந்து அம்மாவுடைய சவுண்டு வந்து அந்த குழந்தை கேட்குது, அவேர் ஆகுது. அதே மாதிரி அம்மாவுடைய ஸ்பரிசம் வந்து குழந்தைக்கு வந்து புரியுது, அம்மாவுடைய டச், அம்மாவுடைய ஃபீல், அம்மாவுடைய ஹியரிங், அதாவது வாய்ஸு, அதே மாதிரி அப்பாவோட வாய்ஸு, அப்பாவுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அம்மாவோடையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது அப்பா, இது அம்மா, அந்த மாதிரி எல்லா அந்த 5 சென்சஸையுமே வந்து குழந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான், நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா அப்படின்னு இல்லை, நம்ம மொத்த வேர்ல்டையுமே, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லா என்விரான்மெண்ட்டையுமே வந்து குழந்தை அப்படி தான் வந்து புரிஞ்சுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த நார்மல் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்மளால் முடிஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நல்லா குழந்தைக்கு வந்து இன்ட்ராக்ஷன் கொடுத்து அந்த 5 சென்சஸையுமே வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்கி உள்ள இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கராக வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அப்போதான் அந்த குழந்தையுடைய மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நடக்கிறது, அதாவது கிராஸ் மைல்ஸ்டோன்ஸ் ஆனாலும் சரி, கை யூஸ் பண்ணக்கூடிய ஃபைன் மோட்டார்ஸ் அப்படின்னாலும் சரி, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது பேசுறது, புரிஞ்சுக்கிறது, அந்த மைல்ஸ்டோன்ஸ்னாலும் சரி, இந்த 3 மைல்ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லைங்க, சோஷியல் மைல்ஸ்டோன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், அதாவது ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, 2 வேயாக கம்யூனிகேஷன் எப்படி இருக்கிறது, அந்த ஒரு மைல்ஸ்டோன் ஆனாலும் சரி, அதே மாதிரி எமோஷனல்ஸ். ஓகேங்களா? இந்த 5மே மெயினாக இந்த 5 மைல்ஸ்டோன்ஸுமே வந்து குழந்தை அப்படி தான் வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்க்ரீன் டைம். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய செல்ஃபோன்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி நம்ம வந்து டிவியில் ஏதாவது போடுறது, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் நம்ம அதிகமாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும்னா, இந்த 5 சென்சஸுமே வந்து ப்ராப்பராக போகிறது மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து அது கொடுத்துருது. ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த 5 மைல்ஸ்டோன் சொன்னேன் இல்லையா, அந்த 5 மைல்ஸ்டோன்ஸுமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. புரியுதுங்களா? இது வந்து இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இப்போ அந்த 5 மைல்ஸ்டோன்ஸையுமே வந்து டிலே பண்ணும்போது என்ன ஆகும், குழந்தை வந்து நடக்கிறதுல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், குழந்தை வந்து ஃபைன் மோட்டார்ஸ், அதாவது கை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா அதில் ஆர்வம் காமிக்காமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு வந்து சோஷியலி இன்ட்ராக்ட் ஆகுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் பர்சீவ் பண்ணுறதுக்கு தெரியாமல் போகலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக
குழந்தை வந்து லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றது, பேசுறது, புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி திருப்பி பேசுறது, இது எல்லாமே வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல், ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் த எமோஷன், இந்த 3 தான். ஓகேங்களா? கிராஸ் மோட்டார் அண்ட் ஃபைன் மோட்டார் வந்து கிராஸ் மோட்டார் யாருக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஃபைன் மோட்டாரில் வந்து சில குழந்தைங்களுக்கு அது வேணாமே அப்படின்னு கொஞ்சம் லேசி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறக்கும் போதே அவங்களுடைய நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? டிப்பிக்கலாக, அதாவது நார்மல் நம்ம சொல்லக்கூடிய டிப்பிக்கல் பாப்புலேஷனை விடைக்கும் இவங்களுடைய அந்த நியூரல் வயரிங் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது, பர்சீவ் பண்ணக்கூடிய அந்த 5 சென்சஸ் வழி பர்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்களே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி ஐ வுட் சே தட் அதுக்கு நம்ம ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு ப்ராப்பராக இன்டர்வென்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டிசம்னால வரக்கூடிய சில பேரியர்ஸ், அதாவது ஸ்பீச் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கக்கூடியது, சோஷியல் எமோஷனல் இன்ட்ராக்ஷன் வந்து டிலேவாக இருக்கக்கூடிய இந்த பேரியர்ஸ் எல்லாமே நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. ஓகேவா? இப்போ அதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போ வேற விர்ச்சுவல் ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளால தான் வந்து அந்த குழந்தையோடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து எல்லாமே பிரச்சனை பண்ணுது. ஓகே? ஸோ இதுக்கு வந்து கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரிவர்சிபிளான ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உடனடியாக வந்து குழந்தைக்கு ஸ்க்ரீனை கொடுக்காதீங்க. எஸ்பெஷலி வந்து இஃப் யூ ஆர் அ பேரண்ட் ஆஃப் ஒரு 0 to 3 இயர்ஸ் இல்லைன்னா 0 to 2 இயர்ஸ் உடைய குட்டீஸோடைய பேரண்ட்ஸ்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனை வந்து 0க்கு கொண்டு வந்துருங்க. அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ½ an hour ஆஃப் ஒரு ஸ்க்ரீன் டைம் நீங்கள் போடுறது ஓகே தான், பரவாயில்ல. பட் ஆனால் அது வந்து ஒரு பாசிவாக போட்டுட்டு குழந்தை வந்து பார்த்துட்டே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஓகே? இப்போ இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் வந்து அதிகப்படியாக யாருக்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ். இப்போ இந்த அதிகமாக கொடுக்குறது நான் சொல்கிறது ஒரு 2-3 காரணத்துக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, ஒரு 7-8 மாசத்துல நம்ம குழந்தைக்கு ஃபுட்டு கொடுப்போம் இல்லையா, அப்போ நம்ம ஸ்க்ரீனை காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக குழந்தை சாப்பிட்ருவோம், அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி வந்து குழந்தை சாப்பிட்ருவோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கம்ப்ளீட்லி ராங்கான ஒரு ப்ராசஸ் அது. ஓகேவா? தட் இஸ் நம்பர் 1. இன்னொரு ரீசன் என்னவா இருக்குன்னா குழந்தை வந்து ஒரு இடத்துக்கு போகுது, அழுதுகிட்டே இருக்குது, கொஞ்சம் இரிட்டபிளாக குழந்தை ஃபீல் ஆகுதுன்னா உடனே வந்து ஸ்க்ரீனை கொடுக்குறது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே? நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழந்தை எல்லாத்துக்குமே வந்து அடமென்சியை த்ரோ பண்ணி ஸ்க்ரீன் எப்படியாவது வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகே? ஸோ அது வந்து இன்னொரு ரீசனாக இருக்குது. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நம்மளே வந்து போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? இந்த ஒரு 3 காரணத்துக்காக தான் மெயினாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே ஸ்க்ரீனை காமிக்கிறது. ஓகே? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ அதிகமான இடத்துல நம்மளால பார்க்க முடியுது ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே வந்து இந்த குழந்தைக்கு ஆட்டிசம், அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வந்து அது ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளால சொல்ல முடியும் அது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு நார்மல் ஆட்டிசம் வந்து கிடையாது. ஓகே? ஸோ இது வந்து சீம்ஸ் டு பி ஒரு விர்ச்சுவல் ஆட்டிசம் தான். ஓகே? பட் ஆனால் ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க காமிக்கக்கூடிய சில சைன்ஸும் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க காமிக்கக்கூடிய சில சைன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே? ஸோ இப்போ இந்த 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரியான சில சிம்டம்ஸ் வந்து காமிக்கிறதுனால தான் நம்ம வந்து ஆட்டிசமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு டயக்னோசிஸ் யோசிக்க தோன்றுது. ஓகேங்களா? அது என்னென்ன எது ரெண்டும் அவங்களுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்கும், இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஸ்பீச் டிலே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனில் வந்து பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சோஷியல் இன்ட்ராக்ஷனில் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கும் சோஷியல் வித்ட்ராவல் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஏஎஸ்டிக்குள்ளே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும், அதாவது லைனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ஃப்ளாப்பிங் பண்ணுறது, ஜம்பிங் பண்ணுறதுங்கிறது அதே தான் வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே? அண்ட் அகெயின் இப்போ ஏஎஸ்டி பக்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவோ ஒரு அது இனிஷியேட் பண்ணுறதுக்கு தெரியாமல் வந்து ஒரு டிலே வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே தான் வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே? ஸோ இப்போ நான் சொன்ன சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா
இவங்களுக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ் டயக்னோசிஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்பர் 1, இப்போ ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய காரணம் என்னன்னா அவங்களோட நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தான். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து அது எப்படி பேசணும் அப்படிங்கிறதே வந்து தெரியலை. வார்த்தைகள் வந்து அவங்க ஸ்க்ரீன் வழியாக பார்க்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஜஸ்ட் கேட்க தான் செய்கிறாங்களே தவிர அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை 1 2 3 ஏபிசிலாம் சொல்கிறாங்க, மிஸ் ரேச்சலோட ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா ஓப்பன் சொல்கிறாங்க, க்ளோஸ் சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கங்கிறது. ஆனால் நம்ம கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிறது எதனாலனா அவங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் க்ளோஸுங்கிறது ஒரு மெமரினால அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டாங்களே தவிர அது ஒரு ஃபங்க்ஷனலாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலை. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் டிலே வர்றதுங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஏஜ்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்குன்னு சொன்னேன். லைனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கங்கிறது. இப்போ இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லைனிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் பார்க்கறது கம்மி தான். பட் வேறஸ் வந்து ஒரே ப்ரோக்ராமை திருப்பி திருப்பி பார்க்குறது, இப்போ பார்த்த ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா பார்த்த ஒரு கார்ட்டூனோடைய ஃப்ரேஸை வந்து திருப்பி திருப்பி அவங்களே ஸ்டிம்மிங் மாதிரி சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ஃப்ளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும், ஜம்பிங் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஜம்பிங் அதிகமாக பண்ணுவாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் இல்லை. அதே மாதிரி சென்சரி நீட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை தான் வந்து அவங்களுக்கு நம்ம திணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஃபாஸ்டான பேஸ்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து காமிக்கிறோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எவ்வளோ இருக்குது இல்லையா? அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதோட டோன்லேருந்து தொனிலேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எதுவுமே வந்து நேச்சுரலாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த சென்சரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது. அதனாலேயே இந்த குழந்தைங்களும் வந்து ஃப்ளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய கலர்ஸை வந்து சீக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரே மாதிரியான சவுண்டையும் ஒரே மாதிரியான மியூசிக்கையும் திருப்பி திருப்பி பார்க்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு வந்து ஒரு சென்சரி ஒரு சீக்கிங் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த 2 பேருக்குமே வந்து சென்சரிக்கான ஒரு விஷயம் வந்து வருது. ஆனால் காஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து இப்போ காஸுக்கே நீங்கள் வாங்கல, இப்போ ஏஎஸ்டி அதாவது ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் காஸ் அசைசட் பிறக்கும் போதே இருக்குது. அண்ட் ஆல்சோ பர்டிகுலராக இதுதான் காரணம் அப்படின்னு எந்த ரிசர்ச்சாலையும் சொல்ல முடியலை இன்னுமே. பட் ஆனால் விர்ச்சுவல் ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து அதிகப்படியாக குழந்தைக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால காஸ் வச்சே நம்மளால மெயினாக கண்டுபிடிக்க முடியும் ஆட்டிசமா இல்லை இது விர்ச்சுவல் ஆட்டிசமா அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ ஆட்டிசத்துக்கு ஒரு கியூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அஸ் ஐ செட். பட் ஆனால் விர்ச்சுவல் ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் கியூர் இருக்குது. நம்பர் 1 நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ஸ்க்ரீனை முதல்ல 0 ஆக்கிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து ஸ்க்ரீனே காமிக்காத ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஒரு ½ an hour வந்து ஸ்க்ரீன் காமிக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வேறஸ் நீங்கள் அதிகப்படியாக ஸ்க்ரீன் காமிச்ச ஒரு பேரண்ட்ஸ் இல்லைன்னா குழந்தை வந்து நிறையவே பார்த்துடுச்சு அப்படின்னா ஐ வுட் சே நீங்கள் 0 ஸ்க்ரீனுக்கு வந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, பட் இப்போ இந்த காலத்தில் நமக்கு எல்லாமே வந்து ஃபோன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளே ஃபோன் எடுக்கிறோன்னா ஜஸ்ட் ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக இருக்கிறது. இப்போ வேலை சம்மந்தமாக கூட நம்ம வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எப்போமாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஓகே, பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் குழந்தை கூட ஒரு 1 hour எப்படியாவது உட்கார வச்சு குழந்தைக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறதுக்கு பாருங்கள். நல்லா அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ யூ கேன் செக் இட் ஆன். அதில் வந்து புக்ஸ் வந்து எப்படி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புக்ஸ் ஹவு இட் பிளேஸ் அ பிகர் ரோல் இன் கிட்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன். யூ கேன் செக் ஆன் தட் அஸ் வெல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண குழந்தைக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா விர்ச்சுவல் ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஃபார் த இனிஷியல் பீரியட். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து ரிவர்சிபிள் தான் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம். ஆனால் குழந்தையோடைய டிலே பொறுத்து தான் ஸ்க்ரீன் மட்டும் நம்ம 0 வைக்கிறதுனால
டிஃப்ரென்சஸ் இருக்குமா இல்லையாங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஓகே. இப்போ அதிகமா குழந்தை பார்த்து டிலே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒன்லி ஸ்க்ரீன மட்டும் நம்ம 0 வைக்கிறதுனால டிஃப்ரென்சஸ் ஒண்ணும் பெருசா இருக்காது. ஓகே. ஸோ அதுக்கு ஐ வில் சே நான் முதல்ல சொன்ன சிம்ப்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் உங்க குழந்தை காமிக்குதுன்னா 100% நீங்க உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்டயும் போய் செக் பண்ணணும். அதே மாரி ஒரு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட்டையும் நீங்க பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டையுமே நீங்க பார்க்க வேண்டிய இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 பேரையும் நீங்க பார்த்தா தான் வி வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தையோட லாங்குவேஜ் டிலே எவ்வளோ தூரம் இருக்குது, சென்சரி ப்ராசஸிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, வேற ஏதாவது குழந்தைக்கு டிலே இருக்குதா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதை பொறுத்து தான் வந்து குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி தேவையா, இன்டர்வென்ஷன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்க வேண்டி இருக்கும், எவ்வளோ நாள்னா பாரத்துக்கு வந்து நீங்க எவ்வளோ நாள் தெரப்பி செஷன்ஸ் போற மாதிரி இருக்கும், அது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்றத கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பேரண்ட் குழந்தைக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் 100% சே தட் முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் புக்ஸ்லையும் கிரையான்ஸ்லையும் கொஞ்சம் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ்லையும் அதுலேயும் குழந்தைய வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கூலிங் நீங்கள் விடுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2.5 இயர்ஸ் மேலே குழந்தை ஆயிடுச்சு, ஆனால் குழந்தைக்கு ஒரு டிலே இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டிமுலேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் குழந்தைய போடுறதுக்கு பாருங்க. ஓகே. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவைப்படுது, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஒரு கன்சல்டேஷன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.